குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 3/12/2024 ஸ்ரீ குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 18ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, தக்ஷணாயனம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 5 முதல் 6 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:15க்கு. கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 1:21 வரை த்விதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று மாலை 5:23 வரை மூலம், பின்பு பூராடம். நாமயோகம் இன்று மாலை 4 வரை சூலம், பின்பு கண்டம். கரணம் இன்று அதிகாலை 1:14 வரை பாலவம், பின்பு பிற்பகல் 1:21 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று மாலை 5:23 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று மாலை 5:23 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று அதிகாலை 5:24 வரை அரை வாழ்க்கை, பின்பு மாலை 5:23 வரை உயிரற்றவை, பின்பு அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி ரிஷப ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் உடையவர் கூட புறப்பாடு. ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ கள்ளபிரானுக்கு பால் அபிஷேகம். சுவாமி மலை ஸ்ரீ முருகப்பெருமான் 1000 நாமாவளி கொண்ட தங்க பூமாலை சூடியருள. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ மாரியம்மனை வழிபட நெருக்கடியாக இருந்த பிரச்சனைகள் விலகும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? வாகன பழுதுகளை சரி செய்ய நல்ல நாள், பரிகார பூஜை செய்ய உகந்த நாள், மருந்துண்ண ஏற்ற நாள், விதை விதைக்க நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் பிற்பகல் 2:55 முதல் 4:39 வரை மேஷ லக்னம். மாலை 4:40 முதல் 6:42 வரை ரிஷப லக்னம். 6:43 முதல் 8:53 வரை மிதுன லக்னம். 8:54 முதல் இரவு 11:01 வரை கடக லக்னம். 11:02 முதல் 1:03 வரை சிம்ம லக்னம். 1:04 முதல் 3:03 வரை கன்னி லக்னம். 3:04 முதல் காலை 5:09 வரை துலாம் லக்னம். 5:10 முதல் 7:24 வரை விருச்சிக லக்னம். 7:25 முதல் காலை 9:32 வரை தனுசு லக்னம். 9:33 முதல் 11:26 வரை மகர லக்னம். 11:27 முதல் 1:09 வரை கும்ப லக்னம். 1:10 முதல் மதியம் 2:50 வரை மீன லக்னம். செவ்வாய்க்கிழமை தினம். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ அங்காரக பகவான், செவ்வாய் பகவான். கோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை விடாது 27 முறை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் காலை 4 முதல் 5 மணிக்குள்ளாக வீட்டில் விளக்கேற்றி இறை பிரார்த்தனை செய்து ஆத்மார்த்தமாக மனதை ஒருமுகப்படுத்தி தூப தீப ஆராதனைகள் செய்து ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது மிக விசேஷம். ஆன்ம பலம், மனோபலம், தைரியம், வீரியம் அனைத்தும் அதிகரிக்கும்.
உடல் நலம் சீராகும், ரத்த ஓட்டம் நன்றாக அமையும். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவானுக்கான ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. காலை 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மாயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். நட்சத்திர அதிபதிகளுக்கான பரிகார ஸ்தலங்கள். மேஷராசி. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு திருவாலங்காடு ஸ்ரீ மாகாளி. கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நாகப்பட்டினம் ஸ்ரீ ஆதிசேஷன். ரிஷபராசி. நட்சத்திர அதிபதிகளுக்கான பரிகார ஸ்தலங்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாகப்பட்டினம் ஸ்ரீ ஆதிசேஷன். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருநாகேஸ்வரம் ஸ்ரீ நாகநாத சுவாமி. மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்கை. மிதுன ராசி அன்பர்களே, நட்சத்திர அதிபதிகளுக்கான பரிகார ஸ்தலங்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்கை அம்மன். திருவாதிரை நட்சத்திரம் திருக்கொள்ளிக்காடு ஸ்ரீ சனீஸ்வரர் பகவான். புனர்பூசம் ஸ்ரீ ஆலங்குடி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். கடக ராசி. நட்சத்திர அதிபதிகளுக்கான பரிகார ஸ்தலங்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆலங்குடி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. பூசம் நட்சத்திரம் குச்சனூர் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ஆயில்யம் திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவான். சிம்மராசி. நட்சத்திர அதிபதிகளுக்கான பரிகார ஸ்தலங்கள். மகம் நட்சத்திரம் சிதம்பரம் ஸ்ரீ தில்லைக்காளி. பூரம் நட்சத்திரம் திருமணஞ்சேரி ஸ்ரீ ராகு பகவான். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் மூலனூர் ஸ்ரீ வஞ்சி அம்மன். கன்னி ராசி. நட்சத்திர அதிபதிகளுக்கான பரிகார ஸ்தலங்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூலனூர் ஸ்ரீ வஞ்சி அம்மன். அஸ்தம் நட்சத்திரம் திருவாரூர் ஸ்ரீ ராஜதுர்கை அம்மன். ராகு பகவானுக்கான வழிபாடு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருவாரூர் ஸ்ரீ ராஜதுர்கை சனீஸ்வர பகவானுடைய அம்சம். துலாம் ராசி. நட்சத்திர அதிபதிகளுக்கான பரிகார ஸ்தலங்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருவாரூர் ஸ்ரீ ராஜதுர்கை அம்மன். சுவாதி நட்சத்திரம் திருவானைக்காவல் ஸ்ரீ சனீஸ்வரர். விசாக நட்சத்திரம் சோழவந்தான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். விருச்சக ராசி. நட்சத்திர அதிபதிகளுக்கான பரிகார ஸ்தலங்கள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோழவந்தான் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவான். அனுஷம் திருவிடை மருதூர் ஸ்ரீ மூகாம்பிகை. கேட்டை நட்சத்திரம் பல்லடம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவியை வழிபடலாம். தனுசு ராசி. நட்சத்திர அதிபதிகளுக்கான பரிகார ஸ்தலங்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதுரை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். பூராடம் திருநாவலூர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. உத்திராடம் தர்மபுரம் ஸ்ரீ துர்கையம்மன் வழிபாடு நல்லது. மகர ராசி. நட்சத்திர அதிபதிகளுக்கான பரிகார ஸ்தலங்கள். உத்திராடம் நட்சத்திரம் தர்மபுரம் ஸ்ரீ துர்கையம்மன் வழிபாடு. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெத்துப்பட்டி ஸ்ரீ ராஜகாளி அம்மன். அவட்டம் நட்சத்திரம் கொடுமுடி ஸ்ரீ சனீஸ்வரர் பகவான். நாகராஜன் வழிபாடு நல்லது.
கும்பராசி. நட்சத்திர அதிபதிகளுக்கான பரிகார ஸ்தலங்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுமுடி சனீஸ்வரர் மற்றும் நாகராஜன். சதயம் நட்சத்திரம் திருச்செங்கோடு ஸ்ரீ சனீஸ்வரர் நாகராஜன் வழிபாடு. பூரட்டாதி நட்சத்திரம் காஞ்சிபுரம் ஸ்ரீ ஆதிசேஷன் சித்திரகுப்தன் வழிபாடு நல்லது. மீன ராசி. நட்சத்திர அதிபதிகளுக்கான பரிகார ஸ்தலங்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காஞ்சிபுரம் ஸ்ரீ ஆதிசேஷன் சித்திரகுப்தன் வழிபாடு சிறப்பு. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திருவையாறு ஸ்ரீ சனீஸ்வரர் பகவான் தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மீன ராசி. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காஞ்சிபுரம் ஸ்ரீ ஆதிசேஷன் சித்திரகுப்தன் வழிபாடு. ரேவதி நட்சத்திரம் ஓமாம் புலியூர் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வழிபாடு நல்லது. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிகிறார். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப் பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த நாள் எப்படி இருக்கும்? உங்களுடைய ராசி அதிபதி தான் இந்த நாளை ஆளுகிறார். செவ்வாய்க்கிழமை தினத்தில் முருகப்பெருமானை வழிபடுங்கள், சர்வ காரியங்கள் சித்தியாக்கும். ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ர நிலை, சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை, ருணரோக சத்ருபாவகத்தில் கேத்து பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்ர நிலை, பாகிஸ்தானத்தில் சந்திர பகவான், தசமஸ்தானத்தில் சுக்கிர பகவான், லாபத்தில் சனீஸ்வர பகவான், விரயத்தில் ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. மேஷராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் பொழுது தடைப்பட்ட சில வேலைகள் திறமையாக முடிக்கக்கூடும். விடுபட்ட காரியத்தை கூட திருப்திகரமாக நடத்தி காட்டுவீர்கள். செய்யக்கூடிய வேலையில் முகாந்திரமாக பலன் உண்டு. வேலையில் இதுநாள் வரையில் இருந்த பொறுப்புகள் சற்று தனியும். உடல் உபாதைகள் அகலம், அசதிகள் தீரும். மனநலமும் உங்களுடைய உடல் நலமும் சீராகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுநாள் வரையில் தர்ம சங்கடத்தில் இருந்த உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். வெளியே செல்பவர்கள் வண்டி வாகன பயணங்களின் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்லதொரு அந்யுன்யமான நிலை உண்டாகும். குடும்ப வளர்ச்சிக்காக முழுமையாக உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கும், தைரியமாக இருப்பீர்கள். பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கான மிக முக்கியமான விஷயங்களில் உங்களுடைய பங்கீடு என்பது இருக்கும். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் மட்டும் ஈடுபாடு உண்டு. சகல விஷயங்களையும் அறிந்தவர்களாக இருப்பீர்கள். மாணவ மாணவிகள் படிப்பில் இருந்து இடர்பாடுகள் தீரும். ஞாபக சக்தி கூடும். நினைவு திறன் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். புதியதொரு விஷயங்களை தேடிக்கொண்டே இருப்பீர்கள். வேலை வியாபாரம் தொடர்பாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். மனதில் தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு இருங்கள். வெற்றி நிச்சயம் என்கிற உணர்வு மட்டுமே தேவை. உடல் நலம் மனநலத்தின் சீராக அமைய தண்ணீரை நன்றாக குடிக்க வேண்டாம். இறை வழிபாடு செய்வது, தினந்தோறும் வீட்டில் பெரியவர்களிடத்தில் ஆசி பெறுவது நல்லது. குல தெய்வத்தை வழிபடுங்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு பிரார்த்தனைகள் நல்லது. நேரம் இல்லாதவர்கள் உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகர் பெருமானுடைய கோவிலுக்கு சென்று 6 தீபங்கள் ஏற்றி செவ்வரளி மாலை சாற்றி மாதுளம்பழம் நைவேத்தியம் செய்து உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மிக மிக விசேஷமானது. இந்த நாளை தவறு விடாதீர்கள். மேஷராசி என்பர்களே, உடல் நலம் மனநலம் சீராக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ
கற்பக விநாயக பெருமானை வணங்குங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். வாழ்க்கையில் மாற்றம் உண்டாக்கும், முன்னேற்றத்தோடு இருக்கக்கூடும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் வழிபாடு நல்லது. புதுமையான விஷயங்களில் ஆர்வங்கள் இருக்கும். அலுவலக வேலைகள் கை கொடுக்கும். தன்னம்பிக்கையாகவும் இருப்பீர்கள். செயல்களில் வேகம் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். நாட்டங்கள் இருக்கும். வருமானம் பெருகும். எதிர்காலத்திற்காக, சேமிப்புக்காக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். பிறருடைய நலனுக்காக பாடுபடுவீர்கள். இந்த நாள் வளர்ச்சி நிறைந்த, முன்னேற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை, தீர்காயுஷ் மாண்பவ ஸ்ரீ ராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இந்த நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 18ஆம் நாள் முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு சகல காரியங்கள் சித்தியாக்கும், ஜெயம் உண்டாக்கும், வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும். கார்த்திகை மாதம் என்பது சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த மாதம். அது மட்டுமல்ல, சகல தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் உகந்த மாதம். செவ்வாய்க்கிழமை கார்த்திகையில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டால் சர்வ காரியங்கள் அனுகூலமாகும். ராசியிலேயே குரு பகவான் வக்ர நிலையிலும், முயற்சி ஸ்தானமான சகோதர பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேத்து பகவான். செவ்வாய் பகவான் என்பவர் சகோதர காரகன். ஆகவே அவரே உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். இளைய சகோதர சகோதரி 11ஆம் வீட்டில் இருந்தால் மூத்த சகோதரன் சகோதரி. செவ்வாய் பகவான் என்பவர் சகோதரக்காரனாக இருப்பதால் மற்றவர்களிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதை காட்டிலும் உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்துதான் செல்ல வேண்டும். யாரிடத்திலும் வீண் வாதங்கள், வீண் பேச்சுக்கள் கூடாது. சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது நல்லது. சாதாரணமாக பேசினால் கூட உங்களுக்கு வம்பு வழக்குகள் தான் வரும். அதிலும் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் சொல்லவே வேண்டாம். சாதாரணமாக பேசினால் கூட அது மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு விட்டுவிடும். கவனமாக இருங்கள். வியாபாரத்தில் இருப்பவர்கள் நிதான போக்கை கடைபிடியுங்கள். மற்றவர்களோடு அதிகமாக பேச வேண்டாம். எப்பொழுதும் போல சந்திராஷ்டம நாளில் எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோமோ அதே போல கடைபிடிக்கலாம். யார் போன் பண்ணாலும், போன் செய்தாலும் வீண் பேச்சுக்கள் விவாதங்களாகத்தான் முடியும். குடும்ப நபர்களிடத்தில், வீட்டில் இருப்பவர்களிடத்தில் முடிந்த வரையில் அனுசரணையான போக்கோடு விட்டு கொடுத்து செல்லுங்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மதித்து நடப்பது நல்லது. யாரையும் அனாவசியமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அலட்சியம் காட்டாதீர்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, செலவுகளினுடைய நிலை அதிக அளவுதான் இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் கணக்கு போட்டு வைத்திருந்தாலும் உங்களை மீறிய கை மிஞ்சிய செலவு என்பது ஒன்று உண்டு. அவை வீண் விரயங்களாக கூட அமைந்துவிடும். விரயங்களாக இல்லாமல் அவற்றை ஒரு நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துவது போல ஒரு சிலருக்கு உதவி செய்வது நல்லது. மனநலம், உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்க முயற்சி என்பது வேண்டும். எதிர்பாராத சில அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு குழப்பங்கள் இருக்கும். உடல் நலத்தையும் மன நலத்தையும் சீராக வைத்துக் கொள்ளுங்கள். கூடுமான வரையில் இறை வழிபாட்டின் மீது கவனம் செலுத்துங்கள். மனதை அமைதிப்படுத்தி கொண்டால் ஓரளவிற்கு நல்லது. பணம் முதலீடுகள் என்பது கூடாது. வியாபாரத்தில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். தொழிலுக்காக முயற்சி செய்பவர்கள் அல்லது சுய தொழில் செய்ய நினைப்பவர்கள் இயற்கையின் மூலமாக சில மாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும். உப்பு விற்க போனால் மழை பெய்யும், மாவு விற்க போனால் காற்றடிக்கும். ஆக சில ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். எதையும் அதிகமாக எண்ணி கவலைப்படாதீர்கள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. மருந்து மாத்திரை சாப்பிடுபவர்கள் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். ரிஷபராசி என்பர்களே, ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம்
2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் உயர்வை தரும். இந்த நாள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எச்சரிக்கை என்பது தேவை. வண்டி வாகன பயணங்களில் பொறுமை நிதானத்தை கடைபிடிங்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு மிக மிக நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிக்கக்கூடிய பணம் வருமானத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். வங்கி கணக்கு குறையலாம். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை தரும். அலைச்சல் இருக்கும். தேவையற்ற விஷயங்களின் மீதான கவனங்கள் இருக்கும். விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் பேச்சுக்கள், அபவாதங்கள் கூடாது. யாரை பற்றியும் விமர்சனம் செய்யாதீர்கள். தன்னம்பிக்கையோடு இருங்கள். அனைத்தும் நன்றாக நடக்கும் என்கிற நம்பிக்கை என்பது தேவை. எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 18ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீடு செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். சுகஸ்தானத்தில் கேத்து பகவான். காணாமல் போன பொருட்கள் மீண்டும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். உங்களை விட்டு விலகியவர்கள் மீண்டும் வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். பொருட்களை அதிகம் சேர்க்க வேண்டும் என்கிற ஆசைகள் எழும். வியாபாரத்தினுடைய போக்கு உங்களுக்கு நிதானம் என்பது இருக்க வேண்டாம். சீக்கிரமாக சட்டென்று முடிவெடுத்து நடத்தக்கூடியவை அல்ல. ஒரு சில விஷயங்கள் செய்வதற்கு முன்னர் அதனால் லாபம் என்ன, நட்டம் என்ன, பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை நன்றாக சிந்திக்க வேண்டாம். சிந்தித்து செயல்படுத்தினால்தான் நல்லது. மிதுன ராசி அன்பர்களே, தொழில்நுட்பம் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலைகள் அமையும். ஆரோக்கியம் நிமித்தமான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். நல்ல ஒரு சாத்வீகமான உணவுகளை எடுத்துக்கொண்டால் உடல் நலம் சீராக இருக்கும், மனநலம் சீராக இருக்கும். எமோஷனல் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். கூடுமான வரையில் பிறரோடு விட்டு கொடுத்து போவது, அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் சமாதானமாக இருப்பது நல்லது. வீட்டில் இருப்பவர்களிடத்திலும் சரி, எந்த கோபத்தையும் வெளிப்படுத்தாமல் அமைதியாக இருங்கள். ராசியினுடைய 6ஆம் வீடு சூரிய பகவான், புதன் பகவான் வக்ர நிலை. களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான், பாகியஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், தசமஸ்தானத்தில் ராகு பகவான், விரயத்தில் குரு பகவான் வக்ர நிலை என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஆகவே மிதுன ராசி அன்பர்கள், மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த நிலைப்பாடுகளில் கவனமாக இருப்பது நல்லது. தேர்வுகள் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் கோப உணர்வுகளை தவிர்த்து விடுங்கள். சாத்வீகமாக சாந்தமாக இருந்தால்தான் படிப்பது உங்களுக்கு நல்லதொரு மனதில் பதியும். நல்ல தேர்வில் எழுதி வெற்றியும் பெறுவீர்கள். மனநலம் சீராக அமைந்திட இறை வழிபாடு நல்லது. ஒப்பந்த வேலைகள் சாதகமாக நடக்கும். நலம் நிறைந்த நாள். சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் வேலைகள் செய்யும் பொழுது அவை சீக்கிரமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்ல விதமாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமைகள் நிறைந்த நாளாகும். புதியதொரு வாய்ப்புகள் கிடைக்கும். இழந்த செல்வத்தை மீட்டெடுப்பீர்கள். உங்களிடம் ஒரு சிலர் சாதகமாக வந்து பேசவும் செய்வார்கள். நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு பெற்றுத்தர. திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல சிந்தனைகள் இருக்கும். மன அமைதி என்பது தேவை. ஒத்துழைப்பு ஏற்படும். பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க அவர்களை நீங்கள் அன்பாக நேசித்து பேசுவது நல்லது. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள்.
சிந்தனைகள் உங்களுக்கு பல நிலைகளில் சுற்றி கொண்டே இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பிறரிடத்தில் விட்டுக் கொடுத்துதான் போக வேண்டும். வீண் பேச்சுக்கள், வாதங்கள் கூடாது. சண்டையிடுதல் என்பது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். கவனமாக இருந்தால் எந்த விதமான இன்னல்களோ பிரச்சனைகளோ இருக்காது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகா லட்சுமியே போற்றி, மகா தேவியே போற்றி, ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. கடகராசி அன்பர்களே, ராசியிலேயே செவ்வாய் பகவான் வக்ரநிலை, முயற்சி ஸ்தானத்தில் கேத்து பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்ரநிலை. அதே போல 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான், அஷ்டமத்தில் சுக்கிர பகவான், தசமத்தில் சனீஸ்வர பகவான், 9ஆம் வீடு பாகிஸ்தானத்தில் ராகு பகவான், லாபத்தில் குரு பகவான் வக்ரநிலை என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாளுக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது கடகராசி அன்பர்களே, உங்கள் துணைவர் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. எல்லாரும் உங்களுடைய செயலுக்கு துணையாக இருப்பார்கள். ஆதரவு நிறைந்த நாள். வெளிப்படை தன்மையாகவும் காணப்படுவீர்கள். தெரியாததை தெரிந்தவர்களிடத்தில் கற்றுக்கொள்வது எவ்வளவோ மேல். நீங்களாகவே செய்து தவறு ஏற்படாமல் இருக்க கற்றவர்களோடு கூடவே நீங்கள் இருந்தால் நிச்சயம் பல விஷயங்களை அறிய முடியும். வியாபாரத்தினுடைய போக்கு உங்களுக்கு சீரற்ற தன்மையில் இருக்கும். பயணங்கள் சாதகமாகும் வரையில் பொறுமையாக காத்திருப்பது நல்லது. வெளியூர் சம்பந்தமான வேலை விஷயங்கள் கைகூடி வரும். மாற்றங்கள் பிறக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் அனுசரணையான போக்கோடு எங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டாம். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனங்கள் என்ன என்பது பற்றிய புரிதல் இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெற்றி நிறைந்த நாள். உடன் பிறந்தவர்களால் மன நிம்மதி கிடைக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளநில நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. அமைதியாக இருக்க வேண்டிய நாள். ஆர்ப்பாட்டங்கள் கூடாது. தேவையற்ற பேச்சுக்கள் மன சங்கடத்தை உருவாக்கிவிடும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சுக பெருமானுடைய வழிபாடு நல்லது. மாற்றங்கள் இருக்கும். பழைய விஷயங்கள் பற்றிய எண்ணங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். சில பிரச்சனைகளில் தலையிடுவது கடன் சம்பந்தமான பிரச்சனைகளில் தலையிடும் பொழுது அதனுடைய நிலையை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டாம். அவசர கதியில் செய்யாதீர்கள். ஆயில்ய நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. அதே போல ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் வழிபடுங்கள். ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடலாம். ஆயிலம் நட்சத்திரக்காரர்கள் வேலைகள் உங்களுக்கு எளிதாக நடக்கும். புரிதல் என்பதற்கு மாணவ மாணவிகளுக்கு வெற்றி நிறைந்த நாள். வெற்றி கோப்பையை அடைவீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். நல்லது நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிவராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 18ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கான பலன்களை பார்க்கும் பொழுது ராசிநாதனான சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பஸ்தானத்தில் கேத்து பகவான், முயற்சிக்குண்டான அதிபதியான சுக்கிர பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 4 சூரிய பகவான், புதன் பகவான் வக்ரநிலை, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான், 6ஆம் வீட்டில் சுக்கிர பகவான், களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான்,
10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலை. ராசியினுடைய 11வது வீடு லாபத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையில். இந்த கிரக அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது வேலையில் நல்ல தொடர்புடைய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். வெளிப்படையான தன்மைகளாக இருப்பீர்கள். எதையும் தைரியமாக கொண்டு செல்வீர்கள். சிலருடைய அறிமுகங்கள் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். வேலை தொடர்பாக சில விஷயங்களில் வர்த்தக வேலைகளில் மட்டும் முன்னேற்றங்கள் இருக்கும். நல்ல வாய்ப்புகள் கிட்டும். மனதில் புதுவிதமான எண்ணங்கள் பிறக்கும். ஆசைகள் கைகூடும். நன்மைகள் அதிகம் விளையும். இறை பிரார்த்தனையோடு செய்யுங்கள். எதை செய்தாலும் இறைவனுக்கு பிடித்தாற் போல உங்களுடைய வாழ்க்கை நிலையை அமைத்துக் கொள்ளுங்கள். சிம்மராசி அன்பர்களே, வீட்டில் கலகலப்பான மகிழ்ச்சியான நல்ல சூழல்கள் இருக்கும். எதையும் எதிர்பார்த்தபடியே சிறப்பாக முடிப்பீர்கள். சுகம் நிறைந்த நாள். வெளியிடங்களில் செல்பவர்களுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கும். உங்களுடைய அனுசரணையான போக்கு எல்லோரையும் கவரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான் உடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரைக்கு சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம் பகை ராசிகள். மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் வெளிர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வழிபடுங்கள். வேலும் மயிலும் துணை எனவும் வியாபாரம் செய்யலாம். வேலுண்டு வினையிலை, மயிலுண்டு பயமில்லை என்று இருங்கள். வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேறி கொண்டே செல்வீர்கள். மன அமைதி உண்டாகும். பூர நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கியம்மனுடைய வழிபாடு. ஸ்ரீ மகாலட்சுமி தேவியையும் சேர்த்து வழிபடலாம். பூர நட்சத்திரக்காரர்களே, மகாலட்சுமி தேவியை வழிபடுவது இன்னும் உச்சிதம். வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். மேன்மை பெறக்கூடும். பிடித்த விஷயங்கள் நடக்கும். சிந்தனைகள் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கலகலப்பு உண்டாக்கும். வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட இறை வழிபாடு செய்யுங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிவபெருமானை வழிபட சகல காரியங்கள் அனுகூலமாகவே நடக்கும். சுகம் நிறைந்த நாள். வீட்டில் இருப்பவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். நற்பவி நற்பவி. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 18ஆம் நாள். கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே கேத்து பகவானும், சகோதர பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்ரநிலை, சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சுக்கிர பகவான், ருணரோக சத்ருபாவகத்தில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் அதிர்ஷ்டமான நாளாகத்தான் தொடங்குகிறது. வண்டி வாகனங்களில் பயணங்களில் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. எதிர்பார்த்த நபர்களிடத்தில் உதவி கிடைக்கும். காலம் கடந்து நடக்காத வேலைகள் கூட நடப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். தெய்வ பக்தி மிகுதியாகும். உங்கள் வாழ்க்கை துணைவருடைய ஆதரவின் மூலம் சில வேலைகளை முடித்து காட்டுவீர்கள். நடக்காததை கூட நடத்தி காட்டக்கூடிய திறன் உங்களுக்கு அதிகம். அலுவலக வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். வெளியே வேலைக்கு செல்பவர்களுக்கு அனுபவங்கள் இருப்பதோடு அதனோடு பலனும் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். வீட்டை அலங்கரிப்பீர்கள். சில மாற்றங்கள் செய்வீர்கள். வண்டி வாகனங்களை புதிதாக வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். புதிதாக வீடு கட்டுவதற்கான சூழ்நிலைகள், அதற்கான திட்டங்கள் சீக்கிரமாக கைகூடி வரும். நல்ல அறிமுகம் ஏற்படும். புதிய பெரிய விஷயங்களின் மீதான கவனங்கள் இருந்து கொண்டே இருக்கும். தொழிலை அலங்காரமாக கொண்டு செல்வீர்கள். வியாபாரத்தின் மூலம் நன்மைகள் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. வாடிக்கையாளர்களுடைய வருகை திருப்திகரமாக இருக்கும். மன எண்ண ஓட்டங்கள் சீராக்கும். தாயாரோடு எந்த விதமான வீண் பேச்சுக்களோ வாக்குவாதங்களோ இல்லாமல்
பெற்றோர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். தினம்தோறும் அவர்களிடத்தில் ஆசி பெறுவது உங்களுடைய வாழ்க்கையை அழகாக்கும். கிரக ரீதியாக, ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சில சங்கடங்கள் இருந்தாலும் மறைந்து போகும். வெளியே வேலைக்கு செல்பவர்களுக்கு சில புரிதல்கள் இருந்தால் அந்த காரியம் நடக்கும். இல்லை என்றால் அலைச்சல்கள் தான் உண்டாகும். திட்டமிட்டு வேலைகளை ஈடுபடுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுசரித்து செல்லுங்கள். பிறரோடு வாக்குவாதங்கள் வேண்டாம். அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் கனிவாக பேசுவது நல்லது. தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாக செயல்படுங்கள். ஹஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மையை வழிபடலாம். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தேவியை நமஹா என்று உச்சரியுங்கள். வேலையில் இருக்கக்கூடிய இழுபறிகள் குறைந்துவிடும். திட்டமிட்டு வேலைகளை கவனியுங்கள். தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். ஒத்துழைப்புகள் கிடைக்கும். இழுபறிகள் நீங்கும். அறிமுகம் உண்டாக்கும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இந்த நாள் நன்மைகள் பிறக்கும் நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 18ஆம் நாள். உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் என்ன பலன்? வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவான் வக்ர நிலையிலும், சகோதர பாவகத்தில் சந்திர பகவான், சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், பஞ்சமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், ருணரோக சத்ருபாவகத்தில் ராகு பகவான், 8ஆம் வீடு ஆயுள் பாவகம், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலை, 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை, விரயஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். துலாம் ராசி அன்பர்களே, எதையும் நேர்மையாக கொண்டு செல்லக்கூடியவர்கள் நீங்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்குண்டான கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது திருப்திகரமான சூழ்நிலைகள் இருக்கும். எதை செய்தாலும் எதை பார்த்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு ஆர்வம் என்பது இருக்கும். சாதாரண வேலைகளை கூட மிக பிரம்மாண்டமாக முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்களை போல் வேறொருவர் இல்லை என்கிற பெயர் கூட உங்களுக்கு கிடைக்கும். பெருமிதம் உண்டாகும். உங்களுடைய வேலைக்கு அங்கீகாரம் உண்டாகும். தலைமை பண்பு ஏற்று நடத்துவீர்கள். நிர்வாகத்திறன் இயல்பாகவே உண்டு. மற்றவர்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய பிரச்சனைகளாக பாவித்து அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகம் உண்டு. சொத்து சம்பந்தமான விஷயங்களில் வழக்கு தொடர்பாக நீதிமன்ற பிரச்சனைகள் இருப்பின் அவை உங்களுக்கு ஓரளவிற்கு சுமூகமாக நடக்கும். முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பிரபலமானவர்களுடைய அறிமுகம் ஏற்படும். புதியதொரு தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஆர்வங்கள் உண்டாகும். மற்றவர்களோடு உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும். நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மைகள் பிறக்கும். உதவிக்கு யாராவது ஒருவர் உங்களுடன் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பார்கள். எவரிடமாவது பேசிக் கொண்டு இருப்பீர்கள். அலுவலக வேலைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக கற்றுக்கொண்டு அதற்கேற்றாற் போல் தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகள் கொண்டு வேலைகளை கவனிப்பீர்கள். வியாபாரத்தில் கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகள் அகலும். வருமான உயர்வு அதிகரிக்கும். உற்பத்தி திறனை அதிகரிக்க செய்வீர்கள். பொருளாதார ஏற்ற நிலைகள் இருக்கும். வருமானத்திற்குண்டான சூழ்நிலைகள் உண்டு. மாற்றங்கள் உண்டாகும். பழைய பிரச்சனைகளை எப்படியாவது பேசி தீர்ப்பீர்கள். ஓரளவிற்கு சுமூகமான நிலைக்கு வந்து விடுவீர்கள்.
உடல் நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், ஆனந்தமாக இருப்பீர்கள். வேலை தொடர்பான சில மாற்றங்கள் வரும், அதிலும் சில வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். மன அமைதியோடு இருக்க பயிற்சியை எடுங்கள், தியானம் செய்யுங்கள், யோகாசன பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அவ்வப்போது ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே என்று ஸ்ரீ ராம நாமத்தையும் இந்த கிருஷ்ண நாமத்தையும் தொடர்ந்து ஜபித்து கொண்டு, அதாவது பாராயணம் செய்து கொண்டே இருந்தால் நிச்சயம் உங்களுடைய மனநிலை சீராகும், பல கஷ்டங்கள் தீர வழிவகை கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பின் மீதான உத்வேகம் உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு தொடர்பான பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும், அனுகூலம் நிறைந்த நாள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான், வழிபாடு நல்லது. ஸ்ரீ துர்கை அம்மனை வழிபடுங்கள். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபட்டால் சகல பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களே, இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது எப்பொழுதும் விசேஷம். கூடுமான வரையில் செயல்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். மறைமுகமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். நட்பு வட்டாரங்கள் மேம்படும், புதிய விஷயங்களின் மீதான ஆர்வங்கள் இருக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான், வழிபாடு நல்லது. ஓம் குருபியோ நமக என்று வழிபடுங்கள். நல்ல நல்ல வாய்ப்புகள் கிட்டும். உத்தியோகத்தில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்வீர்கள். குடும்பத்தில் மன ஒற்றுமை இருக்கும், அமைதி நிறைந்த நாள். ஆனந்தமாக உணர்வீர்கள். ஏற்றம் பெறக்கூடிய இந்த நாள் அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 18ஆம் நாள். உங்களுடைய ராசி அதிபதி தான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கிறார். முருகப்பெருமானை வழிபடுங்கள். சர்வ காரியங்கள் சித்தியாக்கும், ஜெயம் உண்டாக்கும், ஏற்றங்கள் பல பிறக்கும். வீட்டில் மன அமைதி நிறைந்த நாள். குழந்தைகளால் ஆனந்தம் பிறக்கும், பெருமை உண்டாகும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி அடுத்தடுத்த நிலையை நோக்கி பயணிப்பீர்கள். தேக பலம், தெய்வ பலம் உண்டு. எடுத்த காரியத்தை திருப்திகரமாக முடிப்பீர்கள். மனதில் நிம்மதி பிறக்கும், சந்தோஷம் உருவாகும், உற்சாகமாக இருக்கக்கூடும். மாணவ மாணவிகள் படிப்பில் ஒரு புதிய யுக்தியை கையாளுவீர்கள். போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். சக மாணவர்களிடத்தில் உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் வந்து சேரும். சமூக அந்தஸ்து இருக்கும், நல்ல பொறுப்புகளை வகிப்பீர்கள். நிர்வாகத்திறன் அதிகரிக்கும், குடும்பத்தை கட்டி காப்பீர்கள். உங்களுடைய சுய விஷயங்களை காட்டிலும் குடும்பத்தாருக்காக, குடும்ப நபர்களுக்காக, உடன் பிறந்தவர்களுக்காக அதிக உழைப்பை மேற்கொள்ளக்கூடிய நபர்களாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். சுயநலம் இல்லாதவர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள். காலபுருஷ தத்துவத்தின் படி 8ஆம் ராசியாக வரக்கூடியவர்கள் நீங்கள். வினைகள் தீர முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. உடல் நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பேசக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வெளி வட்டாரத்தில் புகழ் வந்து சேரும். மனித நேயத்தோடு இருப்பீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய வருகை இருக்கும். பொருள் விற்பனை அமோகமாக உண்டாகும். தொழிலில் உற்பத்தி திறனை அதிகரிக்க செய்வீர்கள். வருமானம் கிடைக்க கிடைக்க சேமிப்புகள் அதிகரிக்கலாம். அழகு சாதன பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். முக்கிய விஷயங்கள் வீட்டில் நடக்கும். குடும்ப
உறுப்பினர்கள் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் உண்டாகும். பொறுப்புகளை மேற்கொண்டு மிக சிறப்பாக முடிப்பீர்கள். நல்ல குணம் கொண்டவர்களாகவும் திகழ்வீர்கள். பாராட்டுகள் உங்களுக்கு உத்தியோக ரீதியாக வந்து சேரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. குருவை தினம்தோறும் வழிபடுங்கள். குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபடுங்கள். வருமானம் கிடைக்கும். பன்மடங்கு உயரும். எதிர்பார்த்த லாபங்கள் வந்து சேரும். தன வரவு அதிகரிக்கும் நாள். அதிர்ஷ்டமான நாள். அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல நன்மையை தரும். பொறுப்புகள் அதிகரிக்கும். தெய்வ காரியங்களின் மீதான நாட்டம் உண்டு. உத்தியோகத்தில் மற்றவர்களோடு இணக்கமாக இருந்து வேலைகளை முடிப்பீர்கள். அதிகமான ஈடுபாடு. வேலையில் உயர்வு ஏற்படுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணரை வழிபடுங்கள். பெருமாள் வழிபாடு மிகவுமே நல்லது. மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இந்த நாள் முன்னேற்றங்கள் ஏற்பட இறை வழிபாடு செய்யுங்கள். நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானையை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானையை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 18ஆம் நாள். ராசி அதிபதியான குரு பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் வக்ர நிலையில். ராசியிலேயே சந்திர பகவான். ராசிக்கு 8ஆம் வீட்டு அதிபதி. கடகத்தினுடைய அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள். தேவையற்ற வீண் விஷயங்களில் தலையிடாதீர்கள். பொறுமை காக்க வேண்டும். நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை எதனாலும் உங்களால் செயல்படுத்த இயலாது. தற்பெருமை சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய செயல்களை பற்றிய பெருமிதமே இருக்கும். மற்றவர்களுடைய குணத்தை புரிந்து கொண்டு பேசினால் நல்லது. எல்லோரையும் அனுசரித்து போக வேண்டிய நாள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் அகல. வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த சில முயற்சிகள் என்பது தேவையாக இருக்கும். வாங்கிய பணத்தை கொடுக்க வேண்டிய சூழல்கள் உருவாக்கிக் கொள்வீர்கள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் சில மாற்றங்கள் இருக்கும். எப்பொழுதும் போல ஒரே நிலை என்பது இருக்காது. அவ்வப்போது மாறிக்கொண்டே வருவதுதான் வாழ்க்கை. ஆக இந்த நாள் நீங்கள் செய்யக்கூடிய சில முயற்சிகளுக்கு ஏற்ப சின்ன சின்ன வகையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் கவனமாக இருங்கள். தேவையற்ற விஷயங்களுக்காக மனதை செலுத்தாதீர்கள். வீடு மற்றும் மனை சார்ந்த விஷயங்களின் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும். நேர்மறையான விஷயங்களில் மட்டுமே கவனம் செலுத்துவீர்கள். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருக்கக்கூடியவர்கள். முயற்சி மேம்படும். ஒத்துழைப்பு இருக்கும். நல்லிணக்கம் உண்டாகும். அதிகம் விலை கொடுத்து சில பொருட்களை வாங்க முற்படுவீர்கள். சில விஷயங்களிலும் சரி, வண்டி வாகன பயணங்களிலும் சரி கவனமாக இருங்கள். தொழில் சம்பந்தமாக கூட்டாளிகளோடு பக்குவமாகத்தான் பேச வேண்டும். கடமை உணர்வின் காரணமாக சில நேரம் அசௌகரியங்கள் வரலாம். உணர்ச்சி வசப்படுவீர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தவிர்த்து விடுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும்.
தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார் வழிபாடு மிக நல்லது. விநாயக பெருமானை வழிபட சகல தீர்வுகள் இருக்கும். பழைய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். புதிய விஷயங்களின் மீதான நாட்டங்கள் இருக்கும். அரசாங்க வேலையின் தொடர்பாக எண்ணங்கள் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. மகாலட்சுமி தேவியை வழிபட உங்கள் வாழ்க்கையில் நல்ல அற்புதங்கள் நடக்கும். மாற்றங்கள் உண்டாக்கும். எதை செய்தாலும் மிகச்சரியாக உணர்ந்து செய்யுங்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் சூரிய தேவாய நமக என்று வழிபடுவது. ஓம் ஸ்ரீ ஆதித்ய தேவோ பவ என்று வழிபடலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறரால் ஒத்துழைப்பு இருக்கும். கொடுத்த வேலைகளை திருப்திகரமாக முடிப்பீர்கள். மன அமைப்பு சீராகும். ஒத்துழைப்பு ஏற்படும். வேலையாட்கள் முகாந்திரமாக நன்மைகள் மட்டுமே கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் ஒத்துழைப்பு நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 18ஆம் நாள். கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே சுக்கிர பகவானும் வாக்குஸ்தானம், குடும்ப பாவகம், பேச்சு ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சஞ்சாரம், சகோதர பாவகத்தில் ராகு பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், பாக்யஸ்தானத்தில் கேத்து பகவான், லாபத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்ரநிலை. 12வது வீடு அயன சயன போகஸ்தானம், மோட்சத்திற்குண்டான பாவகம், முக்தி ஸ்தானத்தில் விரய பாவகத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு வருமானம் தொடர்பான எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் பெரிய விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்கிற எண்ண ஓட்டம் மிகுதியாகும். வித்தியாசமான பொருட்களினால் விரயங்கள் ஏற்படலாம். கண்ணில் பார்ப்பதை அப்படியே செய்யாதீர்கள். சில பொருட்கள் கலை தொடர்பாக அழகாக ரம்யமாக இருக்கும், ஆனால் விலை உயர்ந்து காணப்படும். வாங்க முடியாத சூழ்நிலையிலும் அதை வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருப்பீர்கள். அதனை தவிர்த்து விடுங்கள். குழந்தைகளுடைய செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். பிள்ளைகளிடத்தில் அன்பாக கனிவாக பேச முற்படுங்கள். உங்களுடைய வாக்கு குழந்தைகளுக்கு மிக ஒரு அனுசரணையாக இருப்பதாக பார்த்துக் கொள்வது அவசியம். வியாபார வேலைகளில் ஒத்துழைப்பு, முன்னேற்றங்கள் இருக்கும். சுபகாரியம் சம்பந்தமான அலைச்சல்கள் ஏற்படலாம். வெளியிடங்களுக்கு பயணிப்பவர்கள் ஒரு முறைக்கு பல முறை செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும். அல்லது போன காரியங்கள் காலதாமதமாக நடக்கும். அல்லது சில நேரம் கைக்கூடி வராமல் கூட பாதியிலேயே நின்றுவிடும். இதனால் சரியாக நீங்கள் திட்டமிடுவது நல்லது. அதே போல நவ கிரகங்களை தினம்தோறும் வழிபட வேண்டும். அந்தந்த நாட்களுக்கு உண்டான கிரகத்தினுடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்தால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகங்களினுடைய அனுகூலம் கிட்டும். மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் மறதியை சந்திப்பீர்கள். போட்டிகளில் உங்களுக்கு சரிவர ரிப்பீட். போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சுற்றுச்சூழல் உங்களுக்கு மனதிற்கு ஒவ்வாத வகையில் இருக்கும். உடல் நலத்தில் கவனம் வேண்டும். பயிற்சியாளர்களோடு துணையோடு சில முயற்சிகளை செய்யுங்கள். ஆடம்பரமான பொருட்களில் ஆர்வங்கள் மிகுதியாகும். கையில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து நீங்கள் அடுத்த நிலைக்கு நகர்வதற்கான முயற்சிகள் நடக்கும். சில நேரம் அனுபவங்கள் இருக்கும். திடீர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். வெளியூர்களுக்கோ வெளியிடங்களுக்கோ போக வேண்டிய சூழல் ஏற்படலாம்.
தற்காலிகமாக சில வேலைகளை கவனிக்க முற்படுவீர்கள். சம்பாதிப்பதில் அதிக ஆர்வம் இருக்க மிகுதியான ஈடுபாடு உண்டு. வீடு மனை நிலம் வாங்கக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கக்கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை சிறப்பு. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விரயங்கள் ஆகலாம். பொருளை கவனமாக கையாளுங்கள். அதிருப்திகரமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு நீங்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காமாட்சி தேவியை வழிபடுங்கள். அலைச்சல் இருக்கும். எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் கிடைக்காது. வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். அனுமானம் என்பது சரிவர காணப்படாது. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாள். நல்ல அனுபவங்கள் ஏற்படும். ஆர்வம் இருக்கும். வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். இந்த நாள் க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானையை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 18ஆம் நாள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் நடைபெறக்கூடிய விழாக்களில் கலந்து கொள்வது, அதிக அளவில் தீபங்களை வாங்கி கொடுக்கலாம், விளக்கு ஏற்றி வைக்கலாம். கார்த்திகை தீபத்தில் எந்த அளவிற்கு வழிபாடு முறைகளை மேற்கொள்கிறீர்களோ அதே அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்கும். கோவில்களுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம், நெய் தீபங்கள் வாங்கி கொடுக்கலாம். கூடுமான வரையில் அபிஷேக பொருட்கள், ஆராதனைகளுக்கான பொருட்களை வாங்கி கொடுப்பது மிக விசேஷம். சிறிய கோவிலோ பெரிய கோவிலோ எதுவாக இருந்தாலும் தீபங்களை ஏற்றுங்கள், ஒளி பிரகாசிக்க செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமான எதிர்காலமாக அமையும். இறைவனுடைய நல் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, ராசியிலேயே சனீஸ்வர பகவானும், வாக்குஸ்தானம் குடும்ப பாவகத்தில் புதன் பகவான், 4ஆம் வீடு சுகஸ்தானம் வீடு மனை வண்டி வாகனத்திற்குண்டான பாவகத்தில் குரு பகவான் வக்ர நிலையிலும், 6ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை, அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான், 10ஆம் வீடு சூரிய பகவான் புதன் பகவான் வக்ர நிலை, லாபத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், விரயத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம். இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது கும்பராசி அன்பர்களே, பணம் சம்பந்தமான எண்ணங்கள் மிகுதியாகும். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். தெய்வ பலம் கூடி வரும். இடர்பாடுகள் அகலம். மன நிம்மதி பிறக்கும் நாள். சகல சௌபாகியங்கள் பெறுவதற்கான வழிவகை கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பழைய பிரச்சனைகள் தீரும். சுமூகமான நிலை ஏற்படும். விவசாய வேலைகளில் மாற்றங்கள் வரும். பணம் தொடர்பான செயல்பாடுகளில் உங்களுக்கு எண்ணங்கள் மிகுதியாகும். கலை தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும், வேகம் இருக்கும். இன்டர்நெட் தொடர்பான வேலைகளில் இருப்பவர்கள், ஐடி ஊழியர்களாக பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். புதியதொரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்கிற துடிப்புள்ளவர்களாக இருப்பீர்கள். உடல்நலம் மனநலம் சீராக இருக்கும். 6ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறார், சந்திர பகவான். மூத்த சகோதரர்களால் ஆதரவு கிடைக்கும். வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல விதமாக வரும். மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். தன்னம்பிக்கை வேண்டிய நாள். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுடைய கல்வியில் அடுத்த நிலைக்கு முன்னேறுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். எதிர்பார்த்த துறையை விரும்புவீர்கள். எல்லா விதமான விஷயங்களையும் கற்றறியக்கூடிய திறன் வியாபார ரீதியாக உண்டு.
பணத்திற்குண்டான விஷயங்களில் கவனமாக செயல்படுங்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ஸ்ரத்தையாக வேலைகளை கவனிப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. புதிய விஷயங்களின் மீதான நாட்டங்கள் இருக்கும். ஆர்வம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு விளையாட்டு சார்ந்த துறைகளில் ஈடுபாடு ஏற்படும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. ஸ்ரீ துர்கை அம்மனை வழிபடுங்கள். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபடுங்கள். பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபட்டால் சகல தேவர்கள் தேவதைகளை வழிபட்ட பலன் கிடைக்கும். ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானுடைய திருவடிகளையும் அங்கங்களையும் தரிசனம் செய்தால் சகல நவகிரகங்களை தரிசித்த பலன் கிடைக்கும். லாபங்கள் மேம்படும். இந்த நாள் மனதளவில் எண்ணத்தில் இருந்த கவலைகள், பிரச்சனைகள் தீரும். மாற்றங்கள் உண்டாகும். விவசாயம் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். கவலைகள் அகலும் நாள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. மன கஷ்டங்கள், கிளேசங்கள் அகலும். ஒற்றுமை உணர்வோடு இருப்பீர்கள். தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டிய நாளும் கூட. எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். இந்த நாள் க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கார்த்திகை மாதம் 18ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மீனராசி அன்பர்களே, இந்த நாள் மன நிம்மதி நிறைந்த நாள். கவலைகள் தீரும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். உங்களை பற்றி எதிராக பேசியவர்கள் மத்தியில் உயர்ந்து காட்டுவீர்கள். தன்னம்பிக்கை நிறைவாக இருக்கும். புதிய வழிமுறைகளை கையாளுவீர்கள். மற்றவர்கள் செய்ய முடியாத வேலைகளை கூட மிக சாதாரணமாக முடித்து காட்டுவீர்கள். எண்ண போக்கில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். புதியதொரு வழிமுறைகள் கையாள்வதால் தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும். அந்யுன்யமாக இருப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு புரிதலும் நல்ல சூழ்நிலையும் இருக்கும். வீட்டில் குழந்தைகளால் பெருமைப்படுவீர்கள். வருமானம் சார்ந்த விஷயங்களில் இருந்த பழைய பிரச்சனைகள் தீரும். அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேறி கொண்டே செல்வீர்கள். திருமணத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு வருகிற மாதங்களில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் நிலவும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முற்படுவீர்கள். சக ஊழியர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாகவும் அதிக நன்மைகள் பெறும் விதமாகவும் இருப்பார்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வங்கி கணக்கை அதிகப்படுத்த வேண்டும், சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். எதிர்ப்புகள் மறையும் நாள். நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மைகள் பிறக்கும். தேக பலம், தெய்வ பலம் பெருக இறை வழிபாடு மிக மிக நல்லது. வியாபாரத்தில் புதியதொரு சிந்தனைகள் இருக்கும். வேலை வியாபாரத்திற்குண்டான விஷயங்களில் மன நிறைவு ஏற்படும். சந்தோஷமாக இருக்கக்கூடும். மீனராசி அன்பர்களை வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் மனதில் மாற்றமும் சந்தோஷமும் எண்ணத்தில் தெளிவும் உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும்.
தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீட்டில் தடைப்பட்ட வேலைகள் கைகூடும். மன நிறைவு இருக்கும். விலகி போனவர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆதாயம் ஏற்படும், பலன் கிடைக்கும், நம்பிக்கையாக இருப்பீர்கள். செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. சிந்தனைகள் மேம்படும், எதிர்ப்புகள் மறையும், புதியதொரு வேலை வாய்ப்புகள் கிட்டும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைக்க பிரார்த்திக்கிறோம். நவ கிரகங்களின் நல்லாசி கிடைக்கட்டும். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.